என்னங்க, நல்லா உட்காருங்க. ஏங்க, நீங்க என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்க சொல்லவே இல்லையே. என்ன அப்படி கேக்குறீங்க? நீங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்ன பாத்துருக்கணும். என் ஃப்ரெண்டுகள்லாம் ஒரு பக்கம் பார்த்தா கமலஹாசமா இருக்குன்னு சொல்லுவாங்க, இன்னும் கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க இன்னொரு பக்கம் பார்த்தா ரஜினிகாந்த் மாதிரி இருக்கேன்ட்டு. ஹைட் மாத்திரம் கம்மியா போயிட்டுங்கோ, இல்லைன்னா சத்யராஜ் லெவலுங்க. என்ன இப்படி பாக்குறீங்க? கலர் கொஞ்சம் கம்மியா போயிட்டுனா அது மட்டும் இருந்தா எம்ஜிஆர் லெவலுங்கோ. இப்படிதாங்க, இப்படியே தாங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எல்லா பொருளும் என்ன பார்த்து சிரி சிரின்னு சிரிப்பாங்க. ஏங்க ஏங்கோ, நான் கேட்டதுக்கு நீங்க ஒண்ணுமே சொல்லல. எதை பத்தி? இல்ல, நம்ம காலையில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் ஒரு கணக்கு போட்டு வச்சிருப்பீங்க, என்ன எந்த ரேஞ்சில் வச்சிருக்கீங்கன்னு சொல்லவே இல்லைங்களே. சொல்றதுக்கு என்ன இருக்குங்க? இங்க பாருங்க, நம்ம விஸ்வநாதன் சார் இருக்காரு, அவர் கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்குங்க. முதல்ல அதை தெரிஞ்சுக்க. நம்ம வீட்டுக்காரர் மட்டும் விளையாட்டா, அவருக்கு கல்யாண வயசுல ஒரு பையன் இருக்காங்க. ஆனா நமக்கு இப்பதான் சின்ன சின்ன குட்டி 2 பேருக்கு. இப்போ என்னை பத்தி புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல சார், ஆக்சிடென்ட் ஆகல. நிறுத்துப்பா. எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ சார், ஆபீஸ் வந்துருச்சு. நிறுத்து நிறுத்து நிறுத்து. அவர் நிப்பாட்டி ரொம்ப நேரம் ஆச்சு. அப்படிங்களா? லிஃப்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. சரிங்க. வரேங்க. சரி. ஏங்க 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 ஒரு நிமிஷம் இருங்க. என்னங்க? இல்ல சாயந்தரம் வந்து பிக்கப் பண்ணிக்கலாமான்னு. இல்ல பரவாயில்ல, நானே வந்துடுறேன். Thank you. சார் சார் என்னையா மீட் சார். மீட் கரெக்ட்டியா? எங்க 2 பேர்த்தையும் பத்தி என்ன நினைக்கிறேன்? அந்த அம்மாவை பார்த்தா ரொம்ப படிச்சவங்களாட்ட இருக்குங்க, அழகுல தங்க சிலையாட்டம் இருக்குங்க, ஆக மொத்தம் சினிமா ஸ்டார் ஆட்டம் இருக்குங்க. யோ, ஜோடியா வந்தது நானு, என்ன பத்தி என்னையா நினைக்கிற? நீங்க புரோக்கர் தானே? பாரு, எந்த பஸ் எங்க போறது தெரியாமல பொண்ணுக்கு போன பின்னாலேயே பாஞ்சிட்டானே. டேய் இருங்கடா, நானும் வர்றேன். என்னடா இது? சார் அது வந்து என்னடா வந்து? ஏங்க அவர் அடிச்சீங்க? என்னம்மா, எல்லாம் உனக்காக தாம்மா. பட்ட பகல்ல இப்படி ஒராசிட்டு நிக்கிறா, பார்க்காம நிக்கிறிய. அவர் என் புருஷன். புருஷனா? என்னடா அது, வீட்டுல செய்ய வேண்டியதெல்லாம் இங்க வந்து செய்றீங்க? போ. ஒராச வேண்டிய மூஞ்சிதான், ஏற்கனவே ஒராசன மாதிரி இருக்கு, இத போய் ஏன்டா இங்க வந்து ஒராசுறீங்க? என்னங்க என்னங்க? ஓ நீங்களா? எங்க இந்த பக்கம்? கரண்ட் பில்ல கட்டி வந்தங்க. அப்படியா? உட்காருங்க. ஐயோ வேணாங்க, இது லேடி சீட்டுங்க. பரவாயில்ல, நமக்குள்ள என்னங்க கம்பல் பண்றீங்க. வந்த வேலையெல்லாம் முடிஞ்சதா? முடிஞ்சதுங்க. யோ, என்னையா அது லேடி சீட்ல உட்கார்ந்திருக்க? எந்திரியா. ஐயோ பரவாயில்லைங்க, அவர் எங்க வீட்டுக்காரர் தான். ஏங்க, இத்தனை பேருக்கு முன்னால என்ன வீட்டுக்காரன்னு சொல்லிட்டீங்களே, இதுல என்னங்க தப்பு? உண்மையை தான் சொன்னேன். தப்பு உண்மையை தான் சொன்னேன். ஒரு நிமிஷம், பொண்ணோட அம்மாவை தோப்பனாரும் வள்ளிய எப்படி ஏன் தாலி கட்டுறதே? டேய் வாடக, மண்டையில ஒரு எத்தனா தோப்புக்குள்ள போய் தோப்பு கட்டணும் போணும். என்ன டேய், தோப்பனார பத்தி நீ பேசுறியா? அவர் சொல்றது நியாயம் தானே. எங்க அப்பா அம்மாவுக்கு தந்தி கொடுத்துருக்கேன், இப்ப வந்துருவாங்க. வந்தா இன்னொரு நாளைக்கு கட்டிக்கலாமா? எங்க அவசரம் புரிய மாட்டேங்குதே. அதுக்கு இல்ல, உன்னுடைய அம்மா அப்பா வந்த உடனே ஆரம்பிக்கலான்னு. அதுக்கு நீங்க கவலைப்பட வேணாம். இத பாருமாடா, உங்க அம்மா அப்பாவோட ஆசீர்வாதம் என்னைக்கு நமக்கு உண்டு. யோ ஐயரே, இப்ப நீ தாலியை குடுக்கல, அப்புறம் நேபாள் முறையில் நான் கல்யாணத்தை பண்ணி வச்சிருவேன். ஏடா அருவாள அருவாளுக்கு அங்கெல்லாம் ஐயர் நடுமண்டையில் நச்சு 3 வெட்டு வெட்டதுக்கு அப்புறம் தான் கல்யாணமா. குடிங்க தாலி. கட்டிமாடா கட்டிமாடா கட்டிமாடா. மாங்கல்யம் தந்துனா நேனா மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்ராமி சுபஹே சஞ்சீவன சரதாம் சதாம் தானியம் தரம் பத்ரலாபம் சரதம் சரதீர்கமாயோ ஓம் சரோ விதா. எல்லாரும் அச்சதை போடுங்கோ.
என்னடா திறந்த வீட்டுல நாய் நுழைஞ்ச மாதிரி நாயோட நுழைஞ்சிருக்காங்க? அண்ணே நம்ம நாயினே. அமுக்கு. நீங்க நாய் காணாம போச்சுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களே, இந்த நாயான்னு பாருங்க. ஆமா, இது எம் பிரௌனி தான். இத்தனை நாள் இது எங்க இருந்துச்சு இன்ஸ்பெக்டர்? டாக்டர் டென்ஸ் உங்க அப்பாவோட ஆஸ்பத்திரியில கட்டி வச்சிருந்தாங்க. அந்த டாக்டரை தேடிட்டு இருக்கேன், காணோம். இன்ஸ்பெக்டர் இவர்தான் டாக்டர் டென்ஸ் உங்கப்பா. சும்மாரா எட்டப்பா. இன்ஸ்பெக்டர் நாயை கண்டுபிடிச்சிட்டீங்க. உங்க கடமையில நீங்க கரெக்டா இருக்கிறீங்க. முடிஞ்சா பாரத ரத்னா பட்டம் வாங்கி கொடுக்க நான் முயற்சி பண்றேன். இப்போ நீங்க போலாம். ஜோக்கர் நாயை பிடிச்சு போய் கட்டறா. கம் ஆன் மை டாக். கம் கம் கம். டாக்டர், என் நாயை நீங்களே கடத்தி வச்சுக்கிட்டு ஏன் இப்படி நாடகம் ஆனீங்க? கடத்திட்டு போனது மட்டும் இல்ல, இவனை உன் நாய் நகத்தால லேசா கீறிச்சு. அதை கடிச்சுதான் பொய் சொல்லி எவ்வளவு அழகா டெவலப் பண்ணிட்டாரு தெரியுமா? டேய் முள்ளம் பண்ணி தலையா, அப்படி பார்க்காதே மாலா. தெரிஞ்சோ தெரியாமலோ, அறிஞ்சோ அறியாமலோ, புரிஞ்சோ புரியாமலோ இவன் உன்னை லவ் பண்ணிட்டான். ஆனா நீயோ இவனை லவ் பண்ணல. ஒன் சைடு லவ். வாட் யூ டு? ஒருதலை ராகத்துல ஹீரோவுக்கு ஏற்பட்ட நிலைமை இவனுக்கு ஏற்படக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் ஒரு சின்ன பொய்யை சொல்லிட்டேன். சொல்லேன்டா. ஆமா மலா, பொய் சொன்னது என்னவோ உண்மைதான். ஆனா உன் மேல வச்சிருக்கிற அன்பும் பாசமும் நிஜம்தான். சார், ஐயோ டேய், இது சந்தன போட்டுக்கார இங்க எதுக்குடா வந்தான்? தெரியலையே. யாரே நீ? போட்டோகிராஃபர். கல்யாணத்துக்கு போட்டோ எடுக்கணும்னு நாளை சொன்னாங்க. கட்டின பிறகு வரேன். போட்டோ வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், போயா. சாரி மேடம், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. டேய் தள்ளியா? டேய் போடா, அவரை தள்ளியா நின்னு போடா போயா. டேய் அம்மா நீங்களா? சௌக்கியமா இருக்கீங்களா? உடம்பு கொண்டு இல்லையே? நீ யாரையா என்ன பத்தி விசாரிக்க? என்ன உங்களுக்கு தெரியாது, ஆனா உங்களை எனக்கு தெரியும். ஒரு முறை நீங்க ஹாஸ்பிடல் அடிபட்டு கிடந்தப்போ நான் தான் ரத்தம் கொடுத்தேன். டாக்டர், இவர் ரத்தம் கொடுத்தாருன்னு சொன்னீங்க. சும்மாவா கொடுத்தான்? 150 ரூபாய் பணம் கொடுத்தல்ல. நிறுத்துங்க. இப்படி பொய் மேல பொய் சொல்லி என்ன ஏமாத்துறீங்கல்ல? மலா, பொய் சொன்னது என்னவோ உண்மைதான். ஆனா உன் மேல வச்சிருக்கிற அன்பும் பாசமும் நிஜம். மாலா, அதான் உண்மையை ஒழிமிட்டில்ல. போடே. மாலா, லேட் ஆயிடுச்சுமா. பஸ் 2 இடத்துல பிரேக் டவுன் ஆயிடுச்சு. எப்படியோ கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிருந்தா சரி. என்ன மாப்பிள்ள முகத்தையே காட்ட மாட்டேங்கிறாரு? காட்டுப்பா, மேடம் ஆசைப்படுறாங்கல்ல. நீயா? ஏமாந்துட்டமா, ஏமாந்துட்ட. இவர் உனக்கு தெரியுமா? தெரியும் மாவா. அத்திப்பட்டியில இருக்காளே உன் அத்தை, அந்த சொத்தையோட மக முத்துராசா. சுத்த பட்டி காட்டா. பட்டி காட்டானா? MBA படிச்சிருக்காருன்னு டாக்டர் சொன்னாரு. ஐயோ, இதுவும் எங்கள் திருவிளையாடல்களில் ஒன்று. எப்படியாவது நீங்க 2 பேரும் ஒன்னா போதும் சேர்ந்து. டாக்டர், போதும். இப்படி வேடிக்கையா பேசி என் வாழ்க்கையோட விளையாடிட்டீங்களே. போயும் இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டியாமா? கூப்பிடு இவன் அப்பா அம்மாவ. நாங்க தான் அப்பா அம்மா. நீங்க இவன் அப்பா அம்மாவா? யார ஏமாத்த பாக்குறீங்க? மன்னிப்போம் மறப்போம். நாங்க தான் இந்த செங்கண்ணனை வாடகைக்கு செட்டப் பண்ணோம். டேய் குட்டி வழி ஆகி போச்சு, மரியாதை ஓடி போயிரு. இது என்ன தயாடா? வாடா. மணி ஆர்டர் பண்றேன். மலா, பொய் சொன்னது என்னவோ உண்மைதான். ஆனா நான் உன் மேல வச்சிருக்கிற அன்பு பாசம் எல்லாம் நிஜம். என்ன நம்பு. எப்படிங்க நம்ப சொல்றீங்க? இப்படி கேவலமா பொய்யெல்லாம் சொல்லி என் கழுத்துல தாலியை கட்டிட்டு இப்ப என் மேல வச்சிருக்கிற அன்பு பாசமும் நிஜம்னு சொல்றீங்களே. பெத்த அம்மா அப்பாவே மாத்துற நீங்க என்னையே மாத்த மாட்டீங்க. நோ, யூ ஆர் a cheat. யூ ஆர் a liar. நான் உங்க கூட சேர்ந்து வாழ மாட்டேன். I can't live with you. இவன் கூட சேர்ந்து வாழணும்னு நீ நினைச்சா கூட நான் சம்மதிக்க மாட்டேன். அப்படி சொல்லாதீங்க அத்தை. சத்தியமா இவதான் உங்க பொண்ணுன்னு எனக்கு தெரியாது. நான் இவளை மனசார விரும்புறேன். நீங்க என் கண் முன்னால நிக்காதீங்க. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. அதான் போக சொல்லிட்டல்ல, போங்க. எப்படி வாழாம போறாங்கறத நான் பாக்குறேன். கழுத்துல தாலி கட்டிட்டான்ல, இவங்க 2 பேரையும் நான் வாழ வைக்கிறேன். டேய் வாடா. போயா. போகாம எங்கேயா இருக்க போறாங்க? என்ன இருந்தாலும் நாம செஞ்சது தப்பு டாக்டர். என்னடா பெரிய தப்பு? 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணு சொல்லுவாங்க. நாம மொத்தம் 3.25 பொய் கூட சொல்லல. அவளை காதலிச்சு கை விட்டுட்டியா இல்ல கர்ப்பமாக்கி ஏமாத்திட்டியா? ஓ முறை பொண்ணை விட அழகான பொண்ணு வேணும்னு தேடி போய் ஓ முறை பொண்ணே மாட்டுவான்னு யாருக்குடா தெரியும்? ராசா புள்ள மோசம் போயிட்டியாப்பா, மோசம் போயிட்டியாப்பா. டேய் மோசம் போயிட்டே வேஷம் போயிட்டேன்னு இது ஆஸ்பத்திரி, அபசகனமான வார்த்தையெல்லாம் பேசக்கூடாது. ஏன் உட்கார வைக்கிற? கட்டுன புருஷ குத்துக்கல்லு கணக்கா இருக்கும்போது அந்த பொண்ணோட ஆத்தா வேற ஒரு மாப்பிளைய பாக்குறா. அந்த பொண்ணை கட்டிக்க போறவன் இந்தியாவோட தலைநகரத்துல இருந்து நாளைக்கு வரானா. எங்கிருந்து வர்ற? இந்தியாவோட தலைநகரத்துல இருந்து வரான். ஏன் டெல்லின்னு சொன்னா எங்களுக்கு தெரியாதா? இந்த கொலஸ்ட்ரால் தானே வேண்டாங்கிறது. பிடியா கைய, கொஞ்சம் அழகா இருக்க கூடாதா? ஐயோ 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 ஐயோ, ரொம்ப அழகுதான். சொல்லு. நாளைக்கு ஏரோப்ளேன்ல வரான். அந்த பொண்ணு தான் அவனை கூட்டிட்டு வர போறா. என்னமோ உன் மேல உள்ள பிரியத்தினால நான் சொல்றேன். எப்படியோ நீங்க 2 பேரும் ஒத்துமையா வாழணும். அவங்க வாழுவாங்க, நீங்க போங்க. ஏய் அந்த பக்கம் கருத்தடை பண்றாங்க, இப்படி போ. இந்த மாதிரி வேலைக்காரி இருக்கிற வீட்ல எல்லாம் லவ் பண்ணாதடா.
இவன் ஊர் பூரா சொல்லிட்டே இருப்பா போல இருக்க. அவளுக்கு மட்டும்தான் இன்னொரு கல்யாணம் பண்ண தெரியுமா? உனக்கு தெரியாதா? உனக்கு இன்னொரு கல்யாணத்தை நான் பண்ணி காட்டுறேன். இல்ல டாக்டர், நான் வாழ்ந்தா அவளோட தான் வாழ்வேன். நாங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழ்றதுக்கு நீங்க ஏதாவது வழி பண்ணுங்க. ஹோட்டல்ல ரூம் எடுத்து கொடுக்குறேன், ஒன்னா சேர்ந்து வாழுங்க. சும்மாறா, டெல்லியில இருந்து வர்ற பையனை எப்படி தடுத்து நிறுத்துறங்கிறதுக்கு ஐடியா ரெடி. அடுத்த காட்சியை பார். அப்பா துண்டு மறந்துட்டேனே. ஆமா, துண்டு சும்மெல்லாம் கொண்டு விடு, நான் வாய்க்காலுக்கா போறேன். இந்த ட்ரெஸ்ஸுக்கு சூட் ஆகுமா? உள்ள உண்டு இப்போ. என்ன கணேசன் சார், அடையாளமே தெரியல. ஆமா, ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லுவாங்க. ஆடையை மாத்திட்டேன், ஆளையே மாத்திட்டேன். இந்த கெட்டப் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இல்லைங்க. இல்லையா? ஏன் 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 சார் இப்படி பண்ணிட்டீங்க? ஏன் என்ன ஆச்சு? உங்ககிட்ட எனக்கு பிடிச்சதே அந்த அழகான குடுமி, காதுல கடுக்கன், பஞ்சக்கச்ச வேஷ்டி, நெத்தியில பட்டை, இதெல்லாம் பார்க்கும்போது தெய்வ கடாட்சமா இருந்தீங்க. அது சரி. இப்ப இதெல்லாம் எடுத்துட்டு சாதாரணமாயிட்டீங்க. ஐயோ, உங்களுக்கு குடிமி பிடிக்குங்கிறது தெரியாம போயிடுத்தேன். அவசரப்பட்டு விட்டுட்டேனே. வளர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆகுமோ தெரியலையே. இதுக்கு போய் ஏன் நீங்க இவ்வளவு வருத்தப்படுறீங்க? எந்த ட்ரெஸ் கூட பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. இந்த ட்ரெஸ் பரவாயில்லையா? நல்லா இருக்கா? ஹாப்பி, இன்று முதல் ஹாப்பி. ஏண்டி, நான் வர்றதுக்குள்ள கோழி குருமா, மீன் வறுவல் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கணும் சொல்லிட்டேன். இல்ல பிச்சு புடுவோம், பிச்சு. விஸ்வநாதனா என்ன கொக்கா? என்ன விஸ்வநாதன் சார், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இருந்தாலும் ஆபீஸ்க்கு போற மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்கீங்களே. ஆபீஸ விடுங்க மேடம். இன்னைக்கு என்கிட்ட ஏதாவது மாற்றம் தெரியுதா உங்களுக்கு? இல்லையே, அப்படியே தான் இருக்கீங்க. நோ, இத பாருங்க, இன் பண்ணிருக்கேன், சிகரெட் பிடிக்கிறேன். ஸ்டைலா இல்ல? ரொம்ப நல்லா இருக்கு. இப்படியே கீப் அப் பண்ணுங்க. ஆபீஸ்க்கு போறவங்க எப்போ இப்படி நீட்டா இருக்கணும். ரொம்ப தேங்க்ஸ். நீங்க எது சொன்னாலும் அதுல ஒரு அன்பு இருக்கும், அதுல ஒரு அர்த்தம் இருக்கும், அதுல ஒரு ஆழம் இருக்கும். ஓகே, see you. போயிட்டு வாங்க. Bye. லாரரரி. நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆயிருச்சு. ஏனுங்க ஆபீஸ் போலியாட்டு இருக்குதுங்க? ஆமாங்க, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையாச்சே, அதான் வீட்டுல இருக்கேன். வரட்டுங்களா? வாங்க. வரட்டுங்களா? வாங்க. வரட்டுங்களா? ஏன் திருப்பி திருப்பி அதையே சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க சொல்ல வேண்டியது ஒண்ணுமே சொல்ல, அப்புறம் நான் அப்படித்தான் திருப்பி திருப்பி சொல்ல வேண்டியது இருக்கு. நான் என்ன சொல்லணும்? பாக்கலையா நீங்க இந்த புதுசா பட்டு சட்டை, பட்டு வேட்டி, அத பத்தி நீங்க ஒண்ணுமே சொல்லலையே. அதான் பார்த்த உடனே ஒரு சேஞ்ச் தெரிஞ்சது. ஆமா, வீட்ல ஏதாவது விசேஷமா? பட்டு சட்டை எல்லாம் போட்டிருக்கீங்க? விசேஷம் நடக்கும்னு தான் நானும் பாக்குறேன், ஆனா நடக்க மாட்டேங்குதுங்களா? பொண்ணு கண்ணுக்கு தெரியுது, ஆனா அது கைக்கு வந்து சிக்க மாட்டேங்குதுங்களா? உங்க பையன் கல்யாணத்தை பத்தி சொல்றீங்களா? நீங்க வேற, நான் காளை மாட்டுக்கு ஜோடி சேர்க்கலான்னு பாக்குறேன், நீங்க கண்ணு குட்டிக்கு மூக்கணாங்கயிறு போட சொல்றீங்க. புரியலையே. போக போக புரியுங்க. வரட்டுங்களா? வரங்க. போயிட்டு வாங்க. மானகிட்டவங்க. யோ, என்ன அது லேடி சீட்ல உட்கார்ந்திருக்க? எந்திரியா. ஐயோ பரவாயில்லைங்க, அவர் எங்க வீட்டுக்காரர் தான். எங்க இத்தனை பேருக்கு முன்னால என்ன வீட்டுக்காரன்னு சொல்லிட்டீங்களே. இதுல என்னங்க தப்பு? உண்மையை தான் சொன்னேன். இந்தாங்க பால். பால் வேண்டாம் கண்ணே. பால் குடிக்க கசக்குதா? ஆமாம் கண்ணே, பால் கசக்கிறது, பழம் புளிக்கிறது, பருவமங்கையின் பஞ்சனை ஒன்றுதான் எனக்கு இன்பமாக இருக்கின்றது. பரவாயில்லையே,
நமக்கு கல்யாணம் ஆன புதுசுல பேசினதெல்லாம் மறக்காம அப்படியே வச்சிருக்கீங்களே. ஏய் நீ யாடி இவ்வளவு நேரம் பேசுறது? பாலை குடிச்சு படுக்கிற வயசாடி இது. போடி. நான் எங்கேயோ இன்பக்கடலில் மிதந்து கொண்டிருக்கிறேன். என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீர்கள். அப்ப பாலு பூனை கூத்து அது நக்கிட்டு போகட்டும். பூனை நக்கலன்னா நீ நக்கிட்டு அது பக்கத்திலேயே படுத்துக்கோ. ஏண்டா நாகராஜ், நம்ம ஏரியாவுக்கு புதுசா ஒரு பொண்ணு வந்திருக்க சொன்னியே, அதுவும் வேற ரூட்ல டீல் பண்ணுன்னா எங்கடா அந்த பொண்ணை காணோம்? நாம நினைச்ச மாதிரி வரதுக்கு அவனு சாதாரண பொண்ணு இல்லடா, ரொம்ப வித்தியாசமான பொண்ணு. கொஞ்சம் பொறுத்திருந்து பாரு. அப்படின்னா இந்த ஏரியாவில அவள மாதிரி அழகான பொண்ணே இல்லன்றியா? இருக்காங்க, ஆனா இவ யாரு? யாரு? கோவலை மயக்க மாதவியா? இல்லை, காத்தவராயனை மயக்கிய ஆரியமாலாவா? அதுவும் இல்லை என்றால் அம்பிகாபதியை மயக்கிய அமராவதியா? டேய், அந்த லிஸ்ட்ல ஒரு ஜான்சி ராணிடா. நாமெல்லாம் சலாம் போடுற பட்டத்து ராணி. இதோ நாமெல்லாம் ஆவலுடன் எதிர்பார்க்கும் பட்டத்து ராணி. பராக் பராக் பராக். அன்பே உன் பாதம் சுப்ரபாதம், ஆனந்த சங்கமம் தந்த பாதம், என் வாழ்வில் ஏதேனும் வந்த போதும் என்னாலும் உன் பாதம் 2 போதும். மச்சான், ஃபிகர்னா இதுதான்டா ஃபிகர். டேய், பஸ் ஸ்டாண்ட்ல இந்த ஃபிகரை காணோம்டா. பட்டத்து ராணிய பல்லவன் கொண்டு போயிட்டான்டா.